வணக்கம். மீனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை என்பது வெளியில் பார்க்கும்போது அமைதியாகத்தான் தோன்றும். அனைவருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் நடந்தும் கொள்வீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள அது ஒரு பெருங்கடல் போல அலைகள் அடித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு ஆசைகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு தடைகள், எதை எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் போய் முடிவது, இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தோன்றி கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க எத்தனை முறை மனம் உடைந்தீர்கள் என்று கேட்டீங்க அப்படின்னா எண்ணிக்கையில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனமானது உடைக்கப்பட்டிருக்கும். அதுவும் யாரால் உடைக்கப்பட்டிருக்கும்? உங்களை சுற்றி நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களால் மட்டும்தான் உங்களுடைய மனமானது உடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதிலிருந்து இன்னும் நீங்கள் வெளியே வர முடியாமல் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மனதை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இந்த ஒரு மனதை உடைத்தவங்க யார் என்றால் இவர்கள்தான் என்னுடைய உலகம் என்று நினைத்து அவங்க பின்னாடி நீங்கள் சுற்றி கொண்டிருந்திருப்பீங்க. அவங்க தான் என்னுடைய உயர் அப்படி நீங்கள் கூறிக்கொண்டிருந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண் நண்பராகவோ, ஆண் உறவாகவோ, பெண்ணாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லாமே என்று நீங்கள் நினைத்த ஒரு நபர், அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சில செயல்களை செய்திருப்பார்கள். உதாரணமாக உங்களுடைய நண்பரை நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சமமாக நம்பியிருப்பீங்க. அப்படிப்பட்ட நண்பர் தான் அவர் ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஒரு ரகசியத்தின் மூலம் உங்களுடைய குடும்பமே அழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்திருக்கும். உங்களுடைய குடும்பமே எல்லா இடங்களிலும் இருந்து தள்ளி வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கெட்ட பெயர் உங்களுடைய குடும்பம் முழுவதும் பரவியிருக்கும். இனிமேல் நீ என் பிள்ளையே கிடையாது என்பது போல சில நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் கூறியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் கூறாத ஒரு ரகசியத்தை நீங்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபரிடம் கூறியிருப்பீங்க. அவங்க பேச்சுவார்த்தையிலேயோ இல்லைன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டையிலேயோ எப்பொழுதாவது அதனை போட்டு உங்களுடைய குடும்பத்தில் உடைத்திருப்பார். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. அது வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய மனதில் ஒரு துரோகமாக அது பதிந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்களுடைய காதலிலும் நீங்கள் முழுமையாக உங்களை கொடுத்த ஒரு நேரத்தில் அவங்க உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி பார்த்த தருணங்கள், இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளத்தை உடைத்து கொண்டிருந்திருக்கும். நீங்கள் அவங்களுக்காக உண்மையாக எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் தானங்கள், எவ்வளோ விஷயங்களை தியாகங்கள் கூட நீங்கள் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை விட நல்ல ஒரு நபர் அவங்களை தேடி வந்தவுடன் உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி அவங்க பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் அவங்க பிடுங்கி கொண்டு இருந்திருப்பாங்க. இதனால் உங்களுடைய மனமானது உடைந்து அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சிரமமானதுக்காக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பீங்க. அதனால தான் இந்த மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு கருணையையும் ஆழமான உணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் எப்பொழுதுமே இருந்திருப்பார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் இந்த ஒரு உலகம் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு. நான் பேசினா அவங்க புரிஞ்சிக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதனாலேயே நீங்கள் அமைதியாக இது வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பீங்க. உதாரணமாக வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட நீங்கள் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒரு உண்மை இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும் என்று பயந்து கொண்டு நம்மளால எந்த விதமான பிரச்சனையும் நம்முடைய குடும்பத்திற்கோ நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கோ ஏற்படக்கூடாது என்று ஒரு நல்ல ஒரு மனதினால் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த தனிமை எப்படி தெரியுமா இருந்தது? அது யாரும் அருகில் இல்லாததால் அல்ல, யாரும் உங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்டதாக இருக்கும். நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகளும் உங்களை சுற்றி சுற்றி இருந்தாங்க. ஆனால் என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களை இன்னமும் உங்களை விட்டு போகாமல் உங்களை துரத்தி கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம நீங்க தவித்து கொண்டு இருப்பீங்க. அதனால தாங்க நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு உங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க தெரியுமா? அது உங்களுடைய உள்ளத்தின் ஒரு நம்பிக்கை. அதனால மட்டும்தான் நீங்க எப்பொழுதுமே எல்லார் மீதும் பொறுமையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஒரு நாள் நான் கொடுத்ததை விட பெரிதாக திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, நீங்க அந்த ஒரு நம்பிக்கை எல்லார் மீதும் வைப்பீங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு காப்பாற்றப்படவில்லை. பலமுறை அந்த ஒரு நம்பிக்கைக்காகத்தான் நீங்க பலமுறை இழந்திருப்பீங்க. பல நபர்களாலும் நீங்க கஷ்டமும் அடைந்திருப்பீங்க. எல்லோருக்கும் கொடுப்பீங்க, உங்களுக்காக ஒன்றும் வைக்காத தருணங்கள் உங்களுக்கு மிகவும் நிச்சயமா இருந்திருக்கும். உதாரணமா கூறணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்காக சேமித்த பணத்தை கூட ஒருவருக்கு உதவின்னு கேட்டு வந்த உடனே எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த ஒரு உதவி உங்களுக்கு திரும்ப கிடைக்காமலே போயிருக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தீராத காயங்கள், அது உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய காயங்களாக இருக்கும். ஒருவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகினாங்கன்னு தெரியுமா? அந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமலே இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும்.
உங்கள் கூட நீண்ட நாட்களாக பழகிய ஒரு நபர், அவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சாரு அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதற்கான கேள்விக்கான ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அது காயமாகவே பதிந்திருக்கும். நீங்கள் மறைத்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்த தருணங்கள் இருந்தாலும் அதை வெளியில் ஒருபோதும் நீங்கள் காட்டாமல் இருந்ததான் நீங்கள் மறைத்த ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் சிரித்து கொண்டே உங்களுடைய வேதனையை நீங்கள் மறைத்து கொண்டே இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. நீங்கள் யாருக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சீங்க தெரியுமா? அது பெரும்பாலும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்கள் நேசித்த ஒருவருக்காகவும் தான். நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியாத கதைகள் ஏராளம் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு பகுதியாகவும் இருக்கும். ஆனால் அது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபரிடமோ உங்களுடைய வாழ்க்கை துணையிடமாவது நீங்கள் வெளியில் கூற வேண்டும். கூறாமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எப்பொழுதுமே தீராது. நீங்கள் ஒருவரை இன்னும் மறக்காமல் இருந்தாலும் வெளியில் வெளியில் நான் சரியாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கொண்டு இருப்பீங்க. அது ஒரு நடிப்பு கிடையாது. அது உங்களுடைய மனதை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி. அதனால தான் உங்களால் சில உறவுகளை மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா என்பதையும் கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு திருப்பமானது நிச்சயமாக வரும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பமாகும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய தொகை, அது ஒரு பெரிய தொகையாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரே நேரத்தில் உங்களுக்கு வராது. ஆனால் தொடர்ந்து வரும் வருமானமாக நிச்சயமாக இருக்கும். அது ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உதாரணமாக கூறணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சைடு இன்கம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பு மூலமாகவோ அல்லது பழைய முயற்சியின் பலனாக கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சைடாக ஒரு இன்கம் ஆனது அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தொகையாக நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அது திடீரென்று உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் ஏற்பட்டது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நெருங்கி கொண்டிருப்பீங்க என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அதை உணர்ந்து கொண்டே நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். நீங்கள் இதுவரை இழந்தது அது அதே வடிவத்தில் திரும்ப வராது. ஆனால் அதை விட நல்ல ஒரு வடிவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். உதாரணமாக நீங்கள் இழந்த அன்பு கூட இனி உங்களுடைய வாழ்க்கையை மதிக்கக்கூடிய ஒருவராக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரே ஒரு இரண்டாவது வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்க போகிறது. ஆனால் இந்த முறை நீங்கள் அதை மாறி இருப்பீங்க. நீங்கள் இனி எல்லாரையும் நம்ப மாட்டீங்க. நம்பாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சரியானவங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். இதெல்லாம் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. உங்களை மீண்டும் ஒரு மன தெளிவையும் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தையும் உருவாக்குவதற்காக மட்டுமே. இனிமேல் உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். அவங்க வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். உங்களுடைய முடிவுகளையும் அவங்க கேட்டு நடப்பாங்க. அவங்க உங்களை மாற்ற மாட்டாங்க. உங்க விருப்பப்படி அவங்க நடக்க விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதனை பின்தொடர்ந்து வருவார்கள். நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு கால் மூலமாகவோ எது மூலமாக வேண்டுமானாலும் நிச்சயமாக கிடைக்கலாம். அது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அந்த ஒரு கதவை உங்களுக்கு எப்பொழுதுமே திறந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அந்த ஒரு கதவை எப்படி தொடர்ந்து உள்ள நுழையிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையும் நிச்சயமாக உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்களுடைய இயல்பாகவே இருக்குங்க. உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. யாராவது உதவி கேட்டாலோ யாராவது உங்களை தேடி வந்தாலோ அவங்களுக்கு உடனே நீங்கள் செய்து கொடுத்துருவீங்க. இதனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பணமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் இழந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகளை கூட நீங்கள் சிறியதாக நினைக்கக்கூடாது. நீங்கள் இதுவரை வாழ்ந்தது ஒரு சர்வியூவலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழப்போவது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையை வாழப்போறீங்க. அதை எப்படி வாழணும் என்பதை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வரக்கூடிய ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து நினைப்பீங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டதற்கு இப்போதுதான் அர்த்தமானது புரிகிறது என்று உங்களுக்குள்ளேயே புரிய ஆரம்பிக்கும்.
அந்த உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், செய்த உதவிகள் எல்லாத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஐடியாவானது கிடைக்கும். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையை தோல்வியாக போயிடுச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்கணுமே, நமக்காக நம்ம நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியானது நிச்சயமாக எழுந்திருக்கும். இந்த ஒரு உணர்வு தான் உங்களுடைய உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.